I am Dr. Palas, Diamond Prakash, MS General Surgeon. Transposition of great vessels, அதாவது இடது வென்ட்ரிக்கிள் அதிலிருந்து வரும் அயோட்டா தப்பாக வலது வென்ட்ரிக்கிள் இருந்து போகிறது. வலது வென்ட்ரிக்கிள் இருந்து செல்லும் அந்த பல்மனரி ஆற்றி இடது வென்ட்ரிக்கிள் என்று செல்லும் பொழுது மகா ப்ளூ பேபி, இந்த குழந்தை வைத்தியம் பண்ணுவது மிக மிக கடினம். The longevity of baby is very short. Fetal echocardiography will confirm it. அவசரமாக ஆரம்பத்தில் ஒரு ரைட் 2 மேஜர் இரத்த குழாய்க்கும் நடுவில் ஒரு ஸ்டென்ட் செய்து பின்னால் மேஜர் சர்ஜரி செய்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டும். அவர் சால்வ் செய்யும் பொழுது தி ஏட்ரியல் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ் கேன் அக்கர், தட் ஆல்சோ ஷுட் பி சால்வ்டு. தட் இஸ் தி, அது ஒரு முக்கியமான கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட். அதன் பின்னால் இந்த மகாதமனியே திடீரென்று சுருங்கி விடுகிறது. கோஆக்டேஷன் ஆஃப் தி அயோட்டா. அவ்வாறு சுருங்கும் பொழுது அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அது சரியாக மகாதமனியே திடீரென்று சுருங்கி விடுகிறது. ஆகவே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பயங்கரமாக வீங்குகிறது. ஹைப்பர்ட்ரோபிக் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், தென் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், இஎஃப் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு ஆயுசு கம்மி. அது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு அவசரமாக ஸ்டென்ட் வைத்து அதை சரி பண்ண வேண்டும். அதற்கு பின்னால் மகாதமனிக்கும் பல்மனரி ஆற்றி அதற்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ், பேட்டன் டக்டஸ் என்று ஒரு இரத்த குழாய் இருக்கிறது. அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நுரையீரலுக்கு வேலை இல்லை. அந்த குழந்தை வெளியே பிறந்தவுடன் பல்மனரி பிரஷர் அது ஏறியவுடன் தி பேட்டன் டக்ட் அது மூடிவிடும். 24 மணி நேரத்துக்குள் மூடிவிடும். அவ்வாறு மூடிவிடாமல் இருந்தால் அதற்கு சில பிரச்சனைகள் வரும். அதை 1 வருஷத்துக்குள் வைத்தியம் பண்ணி சரி பண்ண வேண்டும். சிலருக்கு நேரோ பிடிஏ ட்ரீட்மெண்ட் கேன் பி ப்ரொலாங்டு. அதன் பின்னால் எப்ஸ்டீன் அனாமலி, அதாவது சில பிரெக்னன்ட் லேடி அவள் சைக்காட்ரிக் இல்னஸ், பைப்போலார் டிசார்டர் அவ்வாறு இருந்தால், மூடு எலிவேட்டார் லித்தியம் அவ்வாறு கொடுத்தால் அந்த தாய்க்கு பிறக்கும் அந்த குழந்தைக்கு தி ட்ரைகோஸ்பீட் வால்வ், அந்த ட்ரைகோஸ்பீட் வால்வ் கீழே நகர்ந்து ரைட் வென்ட்ரிக்குள் அதுக்குள் நுழைந்துவிடும். ஆகவே அந்த குழந்தை பயங்கர சைனாட்டிக் குழந்தையாக பிறக்கும். அது 20,000 குழந்தைக்கு ஒன்றுதான். அந்த குழந்தை சமாளிப்பது மிகவும் கடினம். இன்டர்வென்ஷனல் சர்ஜரி செய்து தி ட்ரைகோஸ்பீட் வால்வ் அதை மேலே பேஸ் பண்ண வேண்டும். அரித்மியா டிசார்டர் ஆல்சோ பாசிபிள் இன் திஸ் பேஷண்ட். இதுவும் ஒரு சைனாட்டிக் டிசீஸ். மேலும் சில குழந்தைகளுக்கு இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளே பிறவியிலே சரியாக செயல்படாமல் இருக்கும். மேபி ஜெனட்டிக் ஆர் இன் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் தி மதர் ஹஸ் நாட் ஃபாலோட் தி டாக்டர்ஸ் கரெக்ட் ட்ரக்ஸ், அவ்வாறு இருக்கலாம். ஆர் பரம்பரையில் யாருக்காவது இவ்வாறு இருக்கலாம். அந்த குழந்தையின் லாஞ்சிவிட்டியும் கம்மி தான். கடைசியாக கவசாக்கிஸ் டிசீஸ், இதற்கு காரணமே தெரியாது. மைட் பி an autoimmune disease. இந்த குழந்தைக்கு கண் சிவப்பாக இருக்கும், உடம்பெல்லாம் பேச்சஸாக இருக்கும், நாக்கு ஸ்ட்ராபெரி நாக்கு போல் இருக்கும். இந்த குழந்தை கால் கை வீக்கமாக இருக்கும். அந்த குழந்தையின் இரத்த குழாய் அது தடித்து அந்த இரத்த குழாயில் இருதய பாதிப்பும் வரலாம். அதே போல் கை காலுக்கு போகும் இரத்த குழாயும் பாதிக்கலாம். கரெக்ட் etiology is not known. This also, the longevity is very, very difficult for this congenital malformation. Prevention is better than cure. In the first trimester, pregnant ladies should be careful.